ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நகை வைக்க இடத்துல இந்த ஒரு பொருளை மட்டும் வைங்க. வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மகாலட்சுமி தேவியோட அடையாளமாக கருதப்படுதுங்க. வீட்டில் எப்பொழுதும் மகாலட்சுமி தேவி இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால வீட்டில் தங்க நகைகளும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க நகைகளை வாங்கி சேமித்து சில பேர் வைப்பாங்கங்க. ஒரு சிலரிடம் மட்டுமே தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. பெரும்பாலானவர்களோட வீட்டில் உள்ள தங்கத்தை அடமானமாக வைத்து அதை மீட்க முடியாமலும் இருக்கும் சூழ்நிலையே ஏற்படுதுங்க. தங்கத்தில் முதலீடு செய்தால் அவசரத்திற்கு உதவும் என்பார்கள். தங்கத்தை அணியவும் வாங்கவும் விரும்பாதவர்கள் ரொம்பவும் குறைவுங்க. சிலருக்கு எவ்வளவு முயன்றும் குண்டுமணி தங்கம் கூட வாங்க யோகம் இருக்காதுங்க. அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல், மகளின் திருமணத்திற்கு நகை எடுக்க முடியாமல் சிரமப்படுபவர்கள் வீட்டில் இந்த எளிய பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தங்கம் பெருகி கொண்டே இருக்குங்க. தங்கத்தை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வைத்தும் வாங்கிய தங்கம் வீட்டில் தங்காமல் அடகு வைக்க வேண்டிய அல்லது விற்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் ஏற்படுதுங்க. கையில் பணம் இருந்தாலும் தங்கம் வாங்க முடியவில்லை. அடமானத்திற்கு இருக்கும் தங்கத்தை மீட்டு வந்தாலும் அது வீட்டில் தங்காமல் மீண்டும் அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது என்ற மனக்குறை ஏராளமானவர்களுக்கு உண்டுங்க. தங்கத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் ஸ்வர்ணலட்சுமி தாயாருங்க. அந்த ஸ்வர்ணலட்சுமி தாயார் வாசம் செய்யும் இடமாக கருதப்படுவது திருமாலின் மார்புங்க. அப்படிப்பட்ட திருமாலை நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் ஸ்வர்ண தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும், மேலும் மேலும் நம் இல்லத்தில் நகைகள் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுதுங்க. இந்த பரிகாரத்தை நம்ம புதன்கிழமை அன்னைக்கு தாங்க செய்யணும். ஏனென்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்கங்க. எனவே ஒவ்வொரு புதன்கிழமையும் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டு அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போகணுங்க. அப்படி போகும்போது நாம் அவருக்கு விருப்பமான துளசி மாலையை வாங்கிட்டு போகணும். அந்த மாலையை அவரோட மார்பில் படும்படி அணிவித்து நாம் வீட்டுக்கு திரும்பும் வேளையில் அந்த மாலையை நீங்கள் வாங்கிட்டு வந்துடணுங்க. அந்த மாலை அவரது மார்பில் அணிந்திருந்ததுனால ஸ்வர்ணலக்ஷ்மியோட தாயோட ஆசி அதில் இருக்குங்க. இந்த மாலையை நாம் வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து நாம் வைத்திருக்கும் நகையின் மீது வைத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் நகை தோஷம் அனைத்தும் நீங்கிருங்க. உங்களால் அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் நீங்களே துளசி மாலை கட்டி அதை உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமாளுக்கு ஒரு நாள் முழுவதும் அணிவித்து அதை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கும் நகைப்பெட்டியில் கூட வச்சுக்கலாங்க. இப்படி செய்வதன் மூலம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் ஸ்வர்ண தோஷம் அனைத்தும் நீங்கி மேலும் மேலும் நகை நம் வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க. இந்த எளிய பரிகாரத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதனை நீங்களும் செய்து மேலும் மேலும் நகை வாங்கி உங்களோட வசம் வைத்து கொள்ளுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.